எல்லாருக்கும் ஏதோ ஒரு உறவு தான் நல்லா அமையும் தேனு. வைஃப், மாமியாரு, மச்சினிச்சி எல்லாருமே நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. ஆமா தேனு, நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன் போல. நானும் தாங்க. இந்த வீட்ல மத்தவங்களாம் எப்படியோ, ஆனா எனக்கு புருஷனும் மாமியாரும் நல்லவங்களா அமைஞ்சிட்டாங்க. ஓ, நீங்க குடோன் தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போனப்போ நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆ, அப்போ எனக்கு அத்தை சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டாங்க தெரியுமா? அம்மா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ம், அவங்களும் உன்ன மாதிரிதான் ஒரு அப்பாவி, ரொம்ப நல்லவங்க. என் அம்மா மாதிரி தான் அவங்களும் என்ன பாத்துக்கிறாங்க. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? இனி நீ அழுகிறதுக்கான வேலையே இருக்கக்கூடாது, சரியா? ம்? அப்படியே அழுக சத்தம் கேட்டா அது நம்ம குழந்தை அழுகிற சத்தமா தான் இருக்கணும். ம்? என்ன தேனு? ஹேய் போங்க. ஹேய், என்ன குழந்தைன்னு சொன்னதுக்கே வெக்கப்பட்டா எப்படி? வெக்கத்தெல்லாம் இங்கேயே விட்டுருமா, கொடைக்கானலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத. கொடைக்கானலுக்கு போதுங்களா? இது நமக்கு தெரியாம போச்சே. எப்ப போதுங்க? நாம தனியா 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்ல? ம், ஆமா தேனு, நானும் அதான் நினைக்கிறேன். நம்ம 2 பேருக்கும் நல்ல புரிதல் வரணும்னா கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். அப்பதான் ஒருத்தர் பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆம், அங்க ரொம்ப குளிரும்ல, ம், நம்ம ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் எதுக்கு? லக்கேஜ் எல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்புறம் அதை யார் தூக்கிட்டு தெரியவா? அப்போ குளிருச்சுன்னா? எனக்கு நீ சொட்டரு, உனக்கு நான் சொட்டரு. ஆ? போங்க. ஐயோ, கரும கருமம். பாட்டி உள்ள வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? அப்புறம் என் வீட்டில் என்னையே வரவேற்கிறியா? நல்லா இருக்கு. ஆமா, என்ன பண்ற? ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருந்தேன். அதே கண்ட மெனிக்கு துணிகளை போடாதேன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, அப்பப்பவே அடுக்கி வைக்க மாட்டியா? அடுக்கிட்டு தான் இருந்தேன் பாட்டி. கொஞ்சம் கலைஞ்சிருந்துச்சு, அதான் சரி பண்ணேன். முதல்ல உன்னை சரி பண்ணணும், அதான் எனக்கு முக்கியமான வேலை. இல்லை இந்த குடும்பம் கலைஞ்சு போயிடும். ஆமா, இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தல்ல, நிஜமாவே உனக்கு நல்லா போட தெரியுமா, இல்ல சும்மா அரைகுறையா செய்றியா? பாட்டி நல்லா தான் பாட்டி பண்ணுவேன். மாமாக்கு கூட பண்ணி கொடுத்தேன். அவர்கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க. இது என்ன பெட்டியில துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க? சக்தி அத்தை, நான் இவளை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டு வரேன். எங்க அத்தை கூட்டிட்டு போறீங்க? ஏத்தா எங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போகணுமா? ஐயோ அப்படி இல்ல அத்தை. கவலைப்படாத, உன் மருமவளை நான் ஒன்னும் தொலைச்சிட மாட்டேன். இல்ல அத்தை, திடீர்னு வெளியே கூட்டிட்டு போறீங்கல்ல, அதான் கேட்டேன். எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போறோம். போயிட்டு வந்து சொல்றேன். சரிங்க அத்தை. வாமா. போயிட்டு வரத்த. போயிட்டு வாமா. அந்த ஈவென்ட்ல 250 பேர் அசெம்பிள் ஆகுறாங்க. ஓஹோ. அவங்க எல்லாரும் 10 கலர்ல 250 டிசைன்ல ட்ரெஸ் போட போறாங்க. அந்த ஆர்டரை ஆக்சுவலா வேற ஒருத்தருக்கு கொடுத்துருந்தோம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததால
இன்னும் பண்ணி முடிக்காம இருக்காரு. இது உங்க நல்ல நேரமா எங்க நல்ல நேரமான்னு தெரியல. கரெக்டா இந்த நேரம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த அன்னபூரணி காலடி எடுத்து வச்சா நல்லதே தான் நடக்கும். நீங்க அந்த ஆர்டரை கண்ணை மூடிக்கிட்டே வீட்டை கொடுங்க, நல்லா பண்ணி தருவா. நல்லா பண்ணி தரது மட்டும் இல்ல, டயத்துக்கு பண்ணி தரணும். ஆஹா. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 250 எம்ப்ராய்டரி பண்ணி முடிக்க முடியுமா? அதெல்லாம் முடிச்சிருவா, நான் கேரண்டி. சொன்ன மாதிரி செஞ்சுட்டா ஓகே. டிலே ஆச்சு, நான் பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாயிடும். அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்காது. இத முடிச்சு கொடுக்கறத பார்த்துட்டு நீங்களே பல ஆர்டரை தூக்கி கொடுக்க போறீங்க பாருங்க. சரி, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ மேடம். மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறோம். மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணி சொல்றேன். சரிங்க அப்ப மேடம். நல்லதுங்க, நாங்க வரோம். ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா. வரோம். வரோம். வா. உங்ககிட்ட நாங்க ஹனிமூனுக்கு போறதா சொல்லியிருந்தேன்ல. ஆமா, யார் யாருக்கு டிக்கெட் போட்டிருக்கு? அவரும் நானும். ஏன் மற்றவங்கெல்லாம் கொடைக்கானல் பார்க்க மாட்டாங்களா? அது அது என்னைக்கு போற மாதிரி போட்டிருக்குன்னு சொன்ன? இன்னைக்கு நைட்டு தான் பாட்டி. இன்னைக்கா? இன்னைக்கே எப்படி போக முடியும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் உன் புருஷன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அவனா அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டானா? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அவன். அவன் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் இப்படி இல்லை. என்னை கேட்காம எதையும் செய்ய மாட்டான். உங்ககிட்ட பேசுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. முடிவை நீங்க எடுத்துட்டு அப்புறம் சொல்லுவீங்களா? இல்ல பாட்டி. முதல்ல பெரியவங்களை மதிக்கணும், இல்லைன்னா எந்த காரியமும் உருப்படாது. ஊர் சுத்துறதெல்லாம் மறந்துட்டு இந்த எம்ப்ராய்டரி போடுற வேலையை பாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் கொடைக்கானலோ இல்லை கொல்லிமலையோ போங்க. என்ன எல்லாத்துக்கும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல பாட்டி. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். கொடைக்கானல் போறோன்னு கோட்டை கட்டி வச்சிருப்ப. ஆசையா துணியெல்லாம் அடுக்கி வச்ச. உன் கனவை கலைக்கணும், உன் கோட்டையை உடைக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா? இல்ல பாட்டி, நான் அப்படி சொல்லல. நானும் உன் வயசை கடந்து வந்தவதான். பொம்பளையா பிறந்தவ பொறுப்பா இருக்கணும். அப்பதான் குடும்பத்தை கட்டி காப்பாற்ற முடியும். சரிங்க பாட்டி.